சேக்கிழார் அழகுபடுத்து எல்லாத்துலேயுமே சேக்கிழார் புரட்சிக்காரர். தவம் என்பதற்கு சாத்திரம் என்ன சொல்லும்? சரியை கிரியை யோகம்னு வழிகாட்டும் சாத்திரம். சரியை உடம்பால் செய்வது, கிரியை உடம்பும் உள்ளமும் சேர்ந்து செய்வது, யோகம் உள்ளம் மட்டும் செய்வது. ஞானங்கிறது இது மூணும் தாண்டி நிற்கும். உடம்பும் இல்லை, உள்ளமாகிய மனமும் இல்லை, அறிவு, உயிரினுடைய அறிவு செயல்படும் ஞானத்தில். அதனால தான் ஞானத்துக்கு வாயிலாக தவத்தை சொன்னாங்க. அந்த தவமும் மூணாக பிரித்தாங்க, சரியை கிரியை யோகம். சேக்கிழார் பார்த்து அவர் அழகுபடுத்தி சொல்லுவார், ஈரிலாதா தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமாம் அன்றோ சாற்றுங்கால். அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்கணும். சிவனை நினச்சிக்கோங்க, சிவபெருமான் திருவடியில் அன்பு பூண்டு வாழுங்க. அவனை நினச்சி நீங்கள் எதை செஞ்சாலும் தவந்தான். தெளிவாக இருக்கு பாருங்கள். சிவனை நினச்சி மறக்கவே கூடாது. அவனை எப்போதும் நினச்சிக்கிட்டே இருக்கணும்.